வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சில மாதங்களுக்கு முன்பு அக்னி பிரைம் மிசைல ஒரிசா மாநிலம் டாக்டர் அப்துல் கலாம் ஐலண்ட்ல இருந்து வெற்றிகரமா சோதனை செஞ்சாங்க. இந்த சோதனைய DRDO மற்றும் இந்தியாவின் அணு ஆயுதங்களை கையாளக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் அமைப்பும் இணைந்து நடத்தியிருக்காங்க. அதுவும் குறிப்பா இந்த சோதனை இரவு நேரத்துல நடத்தப்பட்டிருக்கு. அக்னி பிரைம் மிசைலோட இந்த சோதனைய படையில் இணைப்பதற்கு முன்பு நடத்தக்கூடிய ப்ரீ இண்டக்ஷன் ட்ரையல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சோதனைக்கு பிறகு அக்னி பிரைம் மிசைல் குறித்து சில முக்கியமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. அதாவது தற்போது இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள அக்னி மிசைல்களை விட அக்னி பிரைம் மிசைல்ல பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டிருப்பதா சொல்லப்படுது. அக்னி பிரைம் மிசைல்ல என்னென்ன தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கு, ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள அக்னி மிசைல்ல இருந்து அக்னி பிரைம் மிசைல்கள் எவ்வளவு வித்தியாசமானது, இந்த மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, அக்னி பிரைம் மிசைல இந்தியா என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்வதற்காக டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க, அக்னி பிரைம் மிசைல இந்திய படையில் இணைப்பதன் மூலம் இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சமீப காலமா இந்தியா அதிகமான எண்ணிக்கையில நியூக்ளியர் மிசைல்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் டிட்டரன்ட் ஃபேக்டர் தான். அதாவது இது போன்ற மிசைல்கள் இந்தியாவிடம் இருந்துச்சுன்னா எதிரிகள் இந்தியா மீது ஒரு தாக்குதல் நடத்துவதற்கு அச்சப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம அதிக சக்தி கொண்ட நியூக்ளியர் மிசைல்கள் இந்தியாவிடம் இருந்துச்சுன்னா இந்தியாவின் பலம் கருதி நம்மோடு சண்டையிடுவதற்கு எதிரிகள் யோசிப்பாங்க. இதன் காரணமாக தான் தற்போது இந்தியா அதிக எண்ணிக்கையில நியூக்ளியர் மிசைல்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா முதல்ல இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் புரோகிராம் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமா நியூக்ளியர் மிசைல்களை டெவலப் செய்ய ஆரம்பிச்சாங்க. 1989ல அக்னி 1 மிசைல வெற்றிகரமா சோதனை செஞ்சாங்க. அதற்கு பிறகு DRDO நிறுவனம் மிகப்பெரிய அளவுல அக்னி ஃபேமிலி ஆஃப் மிசைல்களை டெவலப் செஞ்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்தியாவிடம் அக்னி 1 அப்படிங்கிற ஒரு மிசைல் இருக்கு. இந்த மிசைல்னால 700 முதல் 1200 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். அடுத்து அக்னி 2 அப்படிங்கிற இன்னொரு மிசைல் இருக்கு. இந்த மிசைல்னால 2000 முதல் 3500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். அக்னி 3 மிசைல்னால 3000 முதல் 5000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். அக்னி 4 மிசைல்னால 3500 முதல் 4000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். தற்போது சமீபத்துல இந்தியா வெற்றிகரமா சோதனை செஞ்ச அக்னி 5 மிசைல்னால 7000 முதல் 8000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இந்த மிசைல்கள் அனைத்துமே பிரத்யேகமா அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்துவதற்காக இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. SIPRI அப்படிங்கிற ஒரு அமைப்பு 2023ல நடத்திய ஒரு ஆய்வுல இந்தியாவிடம் 164 அணு ஆயுதங்கள் இருப்பதா அவங்க சொல்றாங்க. என்னதான் இந்தியாவிடம் அக்னி 1ல இருந்து அக்னி 5 வரைக்கும் மிசைல்கள் இருந்தாலும் இதுல அக்னி 5 மிசைல்கள் தான் அதிநவீனமான மிசைல். அக்னி 1, அக்னி 2, அக்னி 3 போன்ற மிசைல்கள்ல பழைய தொழில்நுட்பங்கள் தான் பயன்படுத்தப்பட்டு வருது. அதனால இந்த மிசைல்களை ரீப்ளேஸ் செய்வதற்காக இந்தியா உருவாக்கிய மிசைல் தான் அக்னி பிரைம் மிசைல். அக்னி பிரைம் மிசைல்ல அக்னி 5 மிசைலுக்காக டெவலப் செய்யப்பட்ட அனைத்து விதமான தொழில்நுட்பங்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதனால மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள்ல கூட அக்னி 5 மிசைல்ல பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களை இந்தியா கொண்டு வர்றாங்க. இதன் மூலமா மீடியம் ரேஞ்ச் மிசைல்களோட தாக்கும் தூரம் மற்றும் தாக்கும் துல்லிய தன்மையை இந்தியா அதிகரிக்க முயற்சி செய்றாங்க. அக்னி பிரைம் மிசைல் அக்னி சீரியஸ் ஆஃப் மிசைல்கள்ல ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மிசைல்ல பல அதிநவீன கட்டிங் எட்ஜ் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த தொழில்நுட்பங்கள் பழைய அக்னி மிசைல்கள்ல கிடையாது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அக்னி பிரைம் மிசைல்ல காம்போசிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னோவேட்டிவ் கைடிங் மற்றும் கண்ட்ரோல் மெக்கானிசமும் இந்த மிசைல்ல இணைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற தொழில்நுட்பங்கள் இந்த மிசைல்ல இணைக்கப்பட்டிருக்கிறதுனால மிசைலோட எடை மிகவும் குறைவா இருக்கு. அது மட்டும் இல்லாம காம்போசிட் மெட்டீரியல்களை கொண்டு அக்னி பிரைம் மிசைல தயாரிச்சிருக்கிறதுனால மிசைலோட ஸ்டெல்த் திறன் அதிகமா இருக்கு. இதனால எதிரிகளின் ரடார் சிஸ்டத்தினால இந்த மிசைல்களை கண்டுபிடிக்க முடியாது. மிசைலோட கைடிங் மற்றும் கண்ட்ரோல் மெக்கானிசத்திலையும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கிறதுனால மிசைலோட தாக்கும் துல்லிய தன்மையும் மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு. அக்னி பிரைம் மிசைல் ஒரு 2 ஸ்டேஜ் கொண்ட சாலிட் ப்ரொபல்லன்ட் மோட்டாரை பயன்படுத்தி இயங்கக்கூடிய
இருக்கக்கூடிய மிசைலோட மூணாவது ஸ்டேஜ்ல MARV அப்படிங்கிற மனூரபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மிசைல் திட எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடிய மிசைல். அக்னி பிரைம் மிசைல்னால 1500 முதல் 3000 கிலோகிராம் எடை கொண்ட வார்ஹெட்டுகளை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்னால ஹை எக்ஸ்ப்ளோசிவ் தெர்மோபாரிக் மற்றும் அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்த முடியும். அக்னி பிரைம் மிசைல்ல 2 MIRV வார்ஹெட்டுகள் இணைக்கப்பட்டிருக்கு. அதாவது MIRV அப்படின்னா மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது MIRV வார்ஹெட் தொழில்நுட்பத்தின் மூலமா ஒரே மிசைலை பயன்படுத்தி வெவ்வேறு திசைகள்ல வெவ்வேறு தூரத்தில் இருக்கக்கூடிய 2 இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்னால 1000 முதல் 2000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். DRDO ஏற்கனவே Agni-5 மிசைல்ல அதிகமான காம்போசிட் மெட்டீரியல்களை பயன்படுத்தி இருக்காங்க. அதே தொழில்நுட்பத்தை தற்போது அக்னி பிரைம் மிசைல்ல பயன்படுத்தி இருக்காங்க. அக்னி பிரைம் மிசைல்ல இருக்கக்கூடிய ப்ரொபல்ஷன் சிஸ்டம் மற்றும் மோட்டார் கேசிங்ல காம்போசிட் மெட்டீரியல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதனால மிசைலோட ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தோட செயல்திறன்ல மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம மிசைலோட எடையும் மிக அதிக அளவுல குறைஞ்சிருக்கு. இந்த மிசைல்ல டியூவல் ரிடண்டன்ட் நேவிகேஷன் மற்றும் கைடிங் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த தொழில்நுட்பத்தின் மூலமா மிசைலோட அக்யூரசில மிகப்பெரிய அளவுல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. இது தவிர இந்த மிசைல்ல ரிங் லேசர் கைரோ இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டமும் மாடர்ன் மைக்ரோ நேவிகேஷன் சிஸ்டமும் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த 2 தொழில்நுட்பங்களும் Agni-5 மிசைலுக்காக இந்தியா டெவலப் செய்தது. அக்னி பிரைம் மிசைல்ல பயன்படுத்தப்படும் MIRV வார்ஹெட்டுகள் மிசைல் லான்ச் செய்யப்பட்டு பூமியோட அட்மாஸ்பியருக்குள்ள நுழைந்ததும் வெவ்வேறு திசைகள்ல பறந்து சென்று இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தும். இது போன்ற திறன் மற்ற பாலிஸ்டிக் மிசைல்கள்ல கிடையாது. அதாவது அக்னி பிரைம் மிசைல்ல பயன்படுத்தப்படும் MIRV வார்ஹெட்டுகள்ல 4 டெல்டா பின்ஸ் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த டெல்டா பின்ஸை பயன்படுத்தி வெவ்வேறு திசைகள்ல பறக்கும் திறனை இந்த MIRV வார்ஹெட்டுகள் பெற்றிருக்கு. MIRV வார்ஹெட்ல இருக்கக்கூடிய டெல்டா பின் தொழில்நுட்பத்தை ஏற்கனவே அமெரிக்கா காமன் ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் மார்க் 1 அப்படிங்கிற மிசைல்ல பயன்படுத்தி இருக்காங்க. அதே தொழில்நுட்பத்தை இந்தியா தற்போது அக்னி பிரைம் மிசைல்ல பயன்படுத்தப்படும் MIRV வார்ஹெட்டுகள்ல பயன்படுத்தி இருக்காங்க. இதனால ஹைப்பர்சானிக் வேகத்துல கூட இந்த MIRV வார்ஹெட்டுகள்னால திசைகளை மாற்றி பறந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அக்னி பிரைம் மிசைல டாண்டம் டியூவல் கேனஸ்டர் லான்ச்சர்ல ஸ்டோர் செஞ்சிருக்காங்க. இதனால இந்த மிசைல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மிக எளிதா டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியும். இந்த மிசைல ரோடு மற்றும் ரயில் மூலமா இந்தியாவுடைய எந்த ஒரு பகுதிக்கும் டிரான்ஸ்போர்ட் செய்து லான்ச் செய்ய முடியும். இந்த மிசைல்ல கோல்ட் லான்ச்சிங் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதன் மூலமா ஸ்டோர் செய்யப்பட்டிருக்க சைலோக்கள்ல இருந்து மிக எளிதா மிசைல்களை ஃபயர் செய்ய முடியும். இந்த மிசைல ஒரு கேனஸ்டர் லான்ச் மிசைலா இந்தியா டெவலப் செய்யறதுக்கு முக்கியமான காரணம் இந்த மிசைல்களை ஒரு யுத்த நேரத்துல அதிவேகமா எல்லைக்கு நகர்த்த முடியணும். அது மட்டும் இல்லாம அதிக நாட்கள் பதுங்கு குழிகள்ல பதுக்கி வைத்து யுத்த நேரத்துல தாக்குதல் நடத்துவதற்கு பயன்படுத்தணும். இதன் காரணமாக தான் இந்த மிசைல ஒரு கேனஸ்டர் லான்ச் மிசைலா இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. அக்னி பிரைம் மிசைல அதிக மனூரபிள் திறன் கொண்ட மிசைலா இந்தியா உருவாக்குவதற்கு முக்கியமான காரணம் சாதாரண பாலிஸ்டிக் மிசைல்கள் நேர்கோட்ல பயணித்து சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய மிசைல்கள். அதனால ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்னால பாலிஸ்டிக் மிசைல்களோட தாக்குதலை தடுத்து நிறுத்த முடியும். ஆனா அக்னி பிரைம் மிசைல்ல பயன்படுத்தப்படும் MIRV வார்ஹெட்ல டெல்டா பின்ஸ் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அதிகமாக திசையை மாற்றி பறக்கக்கூடிய திறன் இருக்கு. இதனால எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினாலையும் அக்னி பிரைம் மிசைல்களை இன்டர்செப்ட் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த டெல்டா பின்ஸ் மூலமா மிசைலோட அக்யூரசிலையும் மிகப்பெரிய அளவுல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. அக்னி பிரைம் மிசைலோட இன்னொரு முக்கியமான கேப்பபிலிட்டியா DRDO நிறுவனத்தோட சீஃப் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த மிசைல்கள்னால நகரும் இலக்குகளை கூட மிக துல்லியமா தாக்க முடியும். அதனால இந்த மிசைல இந்திய கடற்படையிலும் பயன்படுத்த முடியும். அக்னி பிரைம் மிசைல ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் கில்லர் மிசைலா இந்தியா ஃபியூச்சர்ல பயன்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அக்னி பிரைம் மிசைல்ல இருக்கக்கூடிய MIRV வார்ஹெட்டுகளை பயன்படுத்தி சீனா தயாரிக்கும் மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். DRDO ஏற்கனவே அக்னி பிரைம் மிசைல பேஸா வச்சு ஏர்கிராஃப்ட் கேரியர்களை தாக்கக்கூடிய ஆன்டி ஷிப் மிசைல்களை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. DRDO டெவலப் செய்யும் ஆன்டி ஷிப் மிசைல்கள்னால 1500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் மற்றும் கடற்படை கப்பல்கள் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். ஆனா இந்த மிசைல்கள்
மிசைல்கள்ல நியூக்ளியர் வார்ஹெட்டுகளை பயன்படுத்தாம சாதாரண கன்வென்ஷனல் வார்ஹெட்டுகளை பயன்படுத்த இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. ஏர்கிராப்ட் கேரியர்களை தாக்குவது தவிர இந்தியா அக்னி பிரைம் மிசைல்களை இந்திய சீன எல்லையான லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியிலையும் டிப்ளாய் செய்ய போறாங்க. இந்த மிசைல்களை பயன்படுத்தி சீன பகுதிகளான ஜின்ஜியாங், டிபெட், யூனான் போன்ற பகுதிகள் மீது இந்தியாவால மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்த முடியும். சீனா மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் அடங்கிய அட்வான்ஸ் கேரியர் ஸ்ட்ரைக் குரூப்புகளை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை தாக்கி அழிப்பதற்காக தான் இந்தியா அக்னி பிரைம் மிசைலை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மிசைல்களை இந்திய விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை பாதுகாப்பதற்கும் இந்தியாவால பயன்படுத்த முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.